வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. நம்ம ஊரில் இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டெய்லி இந்த வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கு தாங்க அதோட கஷ்டமே வந்து தெரியும். ஈவினிங் கரெக்டாக மழை வந்துடுது. ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வரும்போது நனைஞ்சிக்கிட்டே தான் வந்து வராங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறப்ப சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா, ஏதாச்சும் மழையில் நனையாமல் வரதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் ஒரு சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணுறப்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை பார்த்தேங்க. பார்த்தோன்னே நான் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அப்போயே முடிவு பண்ணிட்டேன் எப்படியாச்சும் இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை ஒரு 4-5 நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ரோட்டில் ஓட்டிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, என்னப்பா தம்பி இது இப்படியே வண்டி வருதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுங்க. நிறுத்துறா நிறையா பேசாத, முதல்ல ப்ராடக்ட்டை காட்டு அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இதாங்க அந்த ப்ராடக்ட்டு. இதாங்க செப்பல் ஷீல்டு. இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 பர்பஸ் நமக்கு வந்து இருக்குங்க. ஒன்று மேஜராக வந்து இப்போ மழை டைமு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம இதை ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியில் போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், மழையில் நனையாமல் சேஃபாக வீட்டுக்கு வந்துடலாம். ஒன்று மழைக்கு ஓகே. இப்போ மழை காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் அடிக்கிறப்பயுமே இது வந்து சேஃபாகவும் இருக்குங்க. வெயில் படாமல் நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர முடியும். ஏன்னா வெயிலில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் தான். ஸோ வெயில் நேரத்தில் இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். இன்னொன்று நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்லாம் உங்களுக்கே தெரியும், டஸ்ட்டு தூசி இந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அப்படின்னா வந்த உடனே ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டஸ்ட்டு படாமல் ஸ்கின்னுக்கும் வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். அப்போ மழை காலத்துலையும் யூஸ் ஆகும், வெயில் காலத்தில் யூஸ் ஆகும், டஸ்ட்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றின கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூங்க. அதாவது வந்து ப்ராடக்ட் எப்படி வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இதை நான் வந்து ப்ராடக்ட் வந்து செட் பண்ணி வேகமாக நம்மளால் வந்து போக முடியுமா, ஒரு நல்ல ஸ்பீடாக போகிறப்ப எப்படி ஆடாமல் வந்து இருக்கா, எப்படி எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு, வெயில் டைமில் போகிறப்ப எப்படி இருக்குது. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட்டான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறையா ஃபன்னும் வந்து இருக்குங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை ஃபிட் பண்ணிட்டு நான் வந்து இப்படி ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்னப்பா அது வண்டியோட இந்த மாதிரி ப்ராடக்ட் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து செம்ம ஜாலியாக வந்து இருக்கும். என்னோட பேர் கார்த்திகேயன். நம்மளுடைய சேனல் அலாட் ஆறுமுகம் தமிழ் ஆட்டோமொபைல் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பைக் வருது அப்படின்னா அதை பற்றின ரிவ்யூ, அதேமாதிரி புது பைக்குக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸு, புது பைக் பற்றின அப்டேட், இது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக உங்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் வந்து இன்னுமே கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து இந்த செப்பல் ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குங்கலாம் பார்த்துருவோம் வாங்க. நல்லா பேக் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி தான் வந்து கொடுத்தாங்க. இந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு, தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வெளில போகிறதுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் ஸ்ட்ரைப்ஸோடு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி தான் நீட்டாக பேக் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து மேலே வர ஷீல்டுங்க. அவங்க பேக் பண்ணி கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர் பண்ணி நீட்டாக தான் கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடி எடுத்து வந்து ஜஸ்ட்டு ஃபிட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ தான் மேலே இருக்க அந்த கவரு இதெல்லாமே வந்து சேஃப்டிக்கு இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மேலே வரக்கூடிய ஒரு ஷீல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரி ஷீல்டுன்னு சொல்லலாம். அதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணுறவங்களுக்கு மேலே வந்து வரும். இது வந்து பில்லியன் ரைடரோட போகிறோம், வெளியில் டூர்லாம் போகிறோன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கும் வந்து மழை பெய்யாமல் இருக்கணும், மழையிலேருந்து நீட்டாக சேஃபாக உட்காரணுங்கிறதுக்காக இது வந்து செகண்ட் ஷீல்டு. ஸோ இதான் வந்து பேஸ். இதை தான் வந்து நம்ம ஃபியூவல் டேங்க்கில் வந்து மவுண்ட் பண்ணுவோம். அதாவது இப்படி மவுண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி மவுண்ட் பண்ணும்போது தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இது மேலே தான் அந்த ஷீல்டு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இந்த தான் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மவுண்ட் பண்ணணும். இது வந்து லேப்புக்காக, காலுக்காக. ஏன்னா நம்ம வந்து அந்த ஷீல்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு வண்டியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ மேலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக மழையில் நனைய மாட்டோம். பட் இந்த கால் வைக்கிற இடம் சைட்லேருந்து மழை பெஞ்சு நனைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த லேப்பு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்க்ரூஸு நம்ம வந்து ஃபிட் பண்ணோம்ல.
ஸோ வந்து ஸ்க்ரூஸுங்க நம்ம வந்து அந்த பேஸை வந்து நம்ம ஃபியூல் டேங்க்கில் வந்து மவுண்ட் பண்ணி ஸ்க்ரூஸ்லாம் மேலே டைட் பண்ணுறதுக்காக. ஸோ அதற்கான ஸ்க்ரூஸு. ஸோ உள்ளே இருந்த பொருட்கள் அப்படிங்கிறப்ப இது தாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து மெயின் ஷீல்டு. இது தான் ரைட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷீல்டு. பின்னாடி உட்காரவங்களுக்கான ஒரு செகண்டரி ஷீல்டு. அது வந்து பின்னாடி ரெண்டாவதாக நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். அடுத்து இது வந்து நம்ம கால் தொடை வந்து நனையாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு லேப் கார்டு. இது வந்து பேஸ் மவுண்ட்டு. ஸோ இதுதான் டேங்க்கில் ஃபிட் பண்ண போகிறது. ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ உள்ளே இருந்த பார்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செப்பல் ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்பில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதான் வந்து பேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபியூல் டேங்க்கில் வந்து மவுண்ட் பண்ணி 4 சைடும் ஸ்க்ரூஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். எல்லா பைக்லையுமே இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நான் ஜிக்ஸர் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, அது 100 cc வண்டியாக இருந்தாலும் சரி, 500 cc வண்டியாக இருந்தாலும் சரி, எல்லா வண்டியிலுமே ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து முடிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த டேங்க்லாம் நம்ம வந்து மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 சைடும் நமக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து நம்ம ஃபுட் பெக்ஸு கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம உள்ளே லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹைட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பைக்காக இருந்தாலும் சரி நம்ம ஜஸ்ட் இந்த ஃபுட் பெக்ஸில் இதை வந்து லாக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அதை வந்து டைட் பண்ணணும். இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போ அதேமாதிரி ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுட் பெக்ஸில் நம்ம வந்து இதை லாக் பண்ணிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணுவோம். ஸோ 2 சைடும் நம்ம டைட் பண்ணாவே இது வந்து நீட்டாக வந்து ப்ளேஸ் ஆயிடுது. அடிஷ்னலாக 3ஆவதாக இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைப்பையுமே நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம்னா இது வந்து கரெக்டான ப்ளேஸ் ஆயிடுது. 4 ஸ்க்ரூஸ் வந்து இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டைட் பண்ணுறதுக்காக. ஸோ கீழே வந்து அந்த பால்ஸ் இருக்குது. ஜஸ்ட் மேலே வச்சு மவுண்ட் பண்ணி நம்ம வந்து இதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துருது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து இது வந்து எனக்கு சொல்ல ஸ்ட்ராங்காக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து பண்ணிடலாம். நீங்கள் ஒருத்தரே கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து 2வது ஸ்டெப்புங்க. ஸோ 2வது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷீல்டை வந்து மேலே வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லாக் பண்ணுற மாதிரி 2 ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம வந்து இந்த ராடில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இதை மவுண்ட் பண்ணோன்னா போதும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு அவ்வளோதான் ஃபிட் பண்ணிட்டோம், இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஹோல்டாக இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக ஜஸ்ட் நம்ம ஃபிட் பண்ணிட்டு விட்டால் கூட கொஞ்சம் லூஸாக இருக்க சான்சஸ் இருக்குன்னு 4 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்க்ரூஸையும் நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் வந்து கடைசி அண்டு 3rd ஸ்டெப்பு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷீல்டை வந்து மாட்டியாச்சு. 2வது பில்லியன் ரைடருக்கான ஷீல்டு. ஸோ இதை வந்து அடுத்த நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் இன்பில்டாகவே வந்து வருது. இதில் நம்ம வந்து ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஹைட்டு வந்து நமக்கு இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப லோவாக வேணும். ஸோ அதனால் நான் கடைசி ஸ்டெப்பில் வச்சு நான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ லோவாக இருக்கும். ஸோ ஹைட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக. இதோட பர்பஸை பேக்கில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ 3வது ஸ்டெப்பு. ஸோ இந்த செகண்டரி ஷீல்டு வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ நம்மளோட உங்கள்கிட்ட சொன்னேன்ல. ஸோ 2 சைடும் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஷீல்டை ப்ராப்பராக வச்சுட்டு இதை வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். 2 கார்னர்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த கிளிப் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கிளிப்பை இதில் வச்சு டைட் பண்ணி ஸோ நார்மலாக ஒரு கிளிப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த சைடு பண்ணுற மாதிரியே இந்த சைடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறப்ப அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். 3 ஸ்டெப்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த பேஸை வந்து ஃபியூவல் டேங்க்கில் மவுண்ட் பண்ணுறோம். மவுண்ட் பண்ணி ஸ்ட்ரைப்ஸை டைட் பண்ணுறோம். ஸ்க்ரூஸ் வந்து போடுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அகைன் செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஷீல்டு. ஸோ ஷீல்டு எடுத்து மேலே நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டு ஸ்க்ரூஸ் போட்டு அதையும் வந்து டைட் பண்ணிடுறோம். 3வது வந்து செகண்டரி ஷீல்டு இருக்குது. ஸோ அந்த ஷீல்டையும் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி லாக் பண்ணி ஸ்க்ரூஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷீல்டை பற்றி, இதோட டிசைன் பற்றி, இதோட பர்பஸ் பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். செப்பல் வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டுங்க. இதோட டிசைனை பாருங்களேன். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக்காக அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் வரலாங்க, இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஃபிட் பண்ணிட்டு வண்டியில் வேகமாக நான் போகிறேன், அப்போ வந்து காற்று வந்து முன்னாடி ஸ்ட்ரைக் ஆகும், அப்போ வண்டியோட ஸ்பீடு வந்து குறையுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். இப்போ காரோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா
காரில் போயிட்டுருக்கோம், காற்று ஆப்போசிட்டில் வருது அப்படின்னா வந்து கார் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணாது, வர காற்று இப்படி பிரிஞ்சு இப்படி சைடில் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்டையுமே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. காற்று வருது அப்படின்னா வர காற்று இதில் பட்டு இப்படி வெளியில் ரிலீஸ் ஆகி போயிருமே தவிர நம்மளை வந்து ஸ்ட்ரைக் பண்ணாது. அதனால் இந்த ப்ராடக்ட் ஃபிட் பண்ணி நம்ம வந்து வண்டி ஓட்டுறப்ப நமக்கு ஸ்பீடு வந்து குறையும் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஏரோடைனமிக்காக தான் அந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ வந்து மழை டைமில் ஓகே, நமக்கு வந்து மழை நம்ம மேலே தண்ணி நனைய மாட்டோம், வெயில் டைம்லேயும் ஓகே, டஸ்ட்டும் படாது. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கீழே வரக்கூடிய பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டான பார்ட்டு, மேலே வரக்கூடிய பார்ட் வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு பார்ட்டுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிப்பு வந்து 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தேவை இல்லாத சமயத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர் மூமெண்ட்டு உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கோ. இப்போ மழை பெய்யுது, நம்ம என்ன பண்ணுறோம், லாக் பண்ணிடுவோம். மழை பெய்யலைங்க, ஒரு சாயங்கால நேரத்தில் போகிறோம், இல்லை காலையில் போகிறோம், கிளைமேட் நல்லா இருக்குது, கொஞ்சம் காற்று படணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு வென்டிலேஷன் தேவைன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். அப்போ காற்று மூமெண்ட் வந்து இருக்கும். இல்லை மழை பெய்கிற சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கிளாஸ் வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக, ஒரு சௌகரியமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பில்டாக மொபைல் ஹோல்டர் வந்து வருதுங்க. ஸோ நம்ம டூர்லாம் போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டோனாலே மொபைல் ஹோல்டர் இன்பில்டாக வரவாசி நம்ம வெளியிலேருந்து வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கி பைக்கில் வந்து ஃபிட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்காது. இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூர்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு மேப்பு தேவைங்க. ஸோ மேப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு நேவிகேஷனே பார்க்குறோன்னா எப்படி யூஸ் பண்ணுவோம்னா 2 ஹேண்டில் பார் நம்ம பிடிச்சிருப்போம். ஸோ ஒரு மணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும், ஒரு லொக்கேஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கையால் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஹேண்டில் பார்லேருந்து கையை எடுத்து தான் பண்ணணும். அதை கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜாய்ஸ்டிக் செட்டப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாய்ஸ்டிக் செட்டப் மூலியமாக ஒரு மேப்பில் வந்து ஒரு பிளேஸை பார்க்கணுன்னாலும் சரி, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணுனாலும் சரி, நம்ம ஹேண்டில் பார்லேருந்து கையை எடுக்காமல், இப்போ ஹேண்டில் பாரில் பிடிச்சிருக்கப்ப ஹார்ன் அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி செட்டப்பில் இந்த ஜாய்ஸ்டிக் மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் மேப்பை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பார்லேருந்து கையை எடுக்காமல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நமக்கு ஏதாச்சும் கால்ஸ் வந்திருக்கா, ஒரு மிஸ் கால் பார்க்குறோம், கால் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னாலும் அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாய்ஸ்டிக் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு மியூசிக் பிளேயரை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எதையுமே ஹேண்டில் பார்லேருந்து கையை எடுக்காமல் ஆக்சஸ் பண்ணுறதுனால நமக்கு கான்சன்ட்ரேஷனும் வந்து மிஸ் ஆகாது, இன்னும் கொஞ்சம் நம்ம ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் ஆகணுங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஓகே தான், பட் இந்த ப்ராடக்ட்டை ஃபிட் பண்ணிட்டு என்னால் ஸ்பீடாக போக முடியும், எவ்வளோ ஸ்பீடாக நான் போகலாம் அப்படிங்கிற டவுட்டு தானே உங்களுக்கு இருக்குது. ஒரு 100லேருந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடாக நம்ம போனால் கூட இது வந்து வைப்ரேஷன் வந்து ஆகாது, ஆடாது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நான் டெஸ்ட்டை தான் வந்து போகிறேன், அதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அடுத்தது இந்த நான் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க, என்கிட்ட வந்து பல்சர் இருக்குது, என்கிட்ட அப்பாச்சி இருக்குது, இல்லை என்கிட்ட FZ இருக்குது, இந்த மாதிரி பைக்ஸுக்கெலாம் செட் ஆகுமா அப்படின்னு. மோஸ்ட்டாக எல்லா பைக்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி எல்லா பிராண்டுக்கும், ஹீரோ, ஹோண்டா, யமகா, சுசுகி, அந்த மாதிரி எல்லா பிராண்டு பைக்ஸுக்கும் வந்து செட் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபியூல் டேங்கில் வச்சு லாக் பண்ணுற வாசி எல்லா பைக்ஸுக்குமே தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ப்ராடக்ட் பற்றி எல்லாருக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததான் ரைடுக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அந்த ஷீல்டோடு வந்து ரைட் பண்ணிட்டு வந்தேங்க. அந்த ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ஷீல்டெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் ஓட்டிகிட்டு போகிறவங்க எல்லாமே சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க, பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ரியாக்ஷன் தாங்க. ஏன்னா திடீர்னு நிறைய இடங்களில் பயந்த மாதிரிலாம் கூட பார்த்தாங்க. ஒரு ரோடை கிராஸ் பண்ண நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவங்க பார்க்கல, நான் பக்கத்தில் போய் ஹார்ன் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்த்தோம், என்னடா புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக் ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் வந்து பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ப்ராடக்ட் பற்றி வரும்பொழுது ஸ்பீடாக போகிறப்ப தாங்குமா, இது வந்து ஆடாமல் இருக்குமாங்கிற டவுட் எனக்கும் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 90 to 100 வரைக்கும் போனேங்க. அவங்க வந்து 120 வரைக்கும் தாங்குன்னாங்க. ஸோ ஒரு 90 to 100ல் நான் வந்து டெஸ்ட் பண்ணப்போ ஸ்லோ ஸ்பீடில் இருக்கிறத விட ஸ்பீடு அதிகமாக போக தான் இது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு. இப்போ ஒரு ஸ்லோ ஸ்பீடுங்கிறப்ப ஒரு கரடு முடான ரோட்டில் போகிறோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குறோம், அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஷேக் ஆனாலும் கீழே பேஸ்மெண்ட் நமக்கு வந்து நல்லாயிருக்கு. அந்த 4 கப் இருக்குல்ல, நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து டைட் பண்ணுறோம்ல, அது எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு ஏற்றுறப்ப ஒரு பள்ளத்துலலாம் போகிறப்ப அது வந்து நல்லா செட்டில் ஆகிடுது. கொஞ்சம் நீங்கள் மேபி கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட ஏற்றி இறக்குறப்ப நல்லா செட்டில் ஆகிடுது, நல்லா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்குது. அப்போ வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கொஞ்சம் வேகமாக விட்டு ஏற்றி பார்த்தேன், அந்த சமயத்தில் ஷேக் இருந்துச்சே தவிர ஸ்பீடாக போகிறப்ப ஷேக் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. உள்ளே நான் உட்காந்துருக்கிறப்ப ஸ்டார்டிங் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும், காற்றே வராது போல நினச்சேன். அப்படிலாம் இல்லை, சைட்லேருந்து நமக்கு சூப்பராக ஏர் ஃப்ளோ வந்து வருதுங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு தூசிலாம் வந்து மேலே வந்து படலை. நான்
நான் ஓட்டுனது காலையில் 9:30 ஒரு 10 மணிக்கு போனேங்க. அப்போ தான் வெயில் வந்து நல்லா வர டைமு. அப்போ அந்த வெயில் டைமில் போகிறப்ப எனக்கு உள்ளே அந்தளவுக்கு வெயில் வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சைட்லேருந்து நமக்கு வந்து நல்லா ஏர் ஃப்ளோவும் வந்து நல்லா கிடைக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஜாலியாக ரைட் பண்ண முடியுது, நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து ரைட் பண்ண முடியுது. மெயினாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட நமக்கு வந்து ஷேக் ஆகலை, நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம வந்து இது வந்து வெயில் டைம்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம், மழை டைம்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்து மழை காலம் இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு இது உண்மையிலே ரொம்ப உபயோகப்படுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் மழை டைமில். இன்னொரு ப்ராப்ளம் வந்து வெயில் டைம்லையும் பார்த்தீங்கன்னா வெயிலேருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துட்டு உள்ள அந்தளவுக்கு எனக்கு வந்து வெயில் தெரியல. ஸோ வெயில் டைம்லையும் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம டெய்லி யூஸ் ஆஃபீஸ் போகிறவங்க மட்டும் இல்லாமல் ஒரு கப்பலாக ஃப்ரெண்ட்ஸோட லாங் ரைடு போகிறீங்க, டூர் போகிறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து செம உபயோகமானதாக வந்து இருக்குங்க. இப்போ இதோட ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம வரும்பொழுது இந்த ப்ராடக்ட் வந்து அஃபிஷியலாக இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு ப்ரீ புக் தான் வந்து போயிட்டுருக்கு. ப்ரீ புக் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்து வந்து ப்ரீ புக் வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஓவரால் காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 8500 ரூபா. இந்த 8500 ரூபா பேக்கேஜில் நமக்கு கீழே மவுண்ட்டு, 2 ஷீல்டு, ப்ளஸ் வந்து நமக்கு அந்த மொபைல் ஜாய்ஸ்டிக்கு, ப்ளஸ் வந்து தைபேட், இந்த செட்டப் எல்லாம் சேர்ந்த இதுதான் பேக்கேஜ். இதோட ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 8500 ரூபா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இப்போயே வந்து ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செம்ம இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.